நெல்லை மாவட்ட ஆதிதிராவிடர் நலப்பள்ளிகளில் தொகுப்பூதியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார். நெல்லை மாவட்டம் நல்லமால்புரம் அரசு ஆதிதிராவிடர் நல பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, நல்லமார்பம் டாக்டர் அம்பேத்கர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளிகளில் காலியாக உள்ள முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணியிடம் மற்றும் நல்லமார்புரம் டாக்டர் அம்பேத்கர் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளி மற்றும் கடம்பன்குளம் அரசு ஆதிதிராவிடர் நல மேல்நிலைப்பள்ளிகளில் காலியாக உள்ள கணினி பயிற்றுனர் பணியிடங்களை தற்காலிகமாக தொகுப்பூதியத்தில் பள்ளி மேலாண்மை குழுவின் மூலம் நிரப்பிட தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பேரில் பணி நியமன நெறிமுறைகள் மற்றும் தகுதிகளை பின்பற்றி இந்த இடங்களை நிரப்பிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதற்காக விண்ணப்பதாரர்களிடமிருந்து வரும் ஜூன் 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை பணி நாடுநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்படும். விண்ணப்பதாரர்கள் எழுத்து மூலமான விண்ணப்பங்களை நேரடியாகவோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ உரிய கல்வி தகுதி சான்றுகளுடன் நெல்லை மாவட்ட ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அலுவலரிடம் சமர்ப்பிக்க வேண்டும். கல்வி தகுதி, வயது, முதுகலை பட்டதாரி ஆசிரியர் மற்றும் கணினி பயிற்றுனர் பணியிடங்களுக்கு தகுதிக்கேற்ப தற்போதைய நடைமுறையில் உள்ள அரசு விதிகளில் உள்ளவாறு பின்பற்றப்படும் கணிதம் MSc B.Ed முடித்திருக்க வேண்டும். கணினி பயிற்றுனர் BSc B.Ed முடித்திருக்க வேண்டும். முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வுக்கான ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட தேர்வுகளில் பங்கேற்று சான்றிதழ் சரிபார்ப்பில் கலந்து கொண்டவர்களுக்கும் பள்ளி அமைந்துள்ள எல்லைக்குள் வசிப்பவர்கள், பள்ளி அமைவிட ஒன்றிய எல்லைக்குள் வசிப்பவர்கள், மாவட்ட எல்லைக்குள் வசிப்பவர்கள் அல்லது அருகாமையில் மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். இந்த தகவலை நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் தெரிவித்துள்ளார்.